ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த வெண்பொங்கல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1க்கு பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 1 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், 1 இன்ச் இஞ்சியை திருகி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கிறணும். ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. காலையில் பிஸி டைமில் இருக்கும் போது இந்த வெண்பொங்கல் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பு வந்து 2 நிமிஷம் வறுத்துட்டோம். இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி இது கூட சேர்த்து 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. நான் வந்து 8 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குலைவாக வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் நான் நெய் சேர்க்குறேன். இப்போ மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் 4 to 5 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 to 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குலைவாக வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பில் லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்குது. இதை வந்து அப்படியே பொங்கலில் சேர்த்துருங்க. இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இதையெல்லாம் நம்ம போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா பொரிஞ்சால் போதும். இப்போ இதையும் வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிக்கும் போதே நீங்கள் வந்து பெருங்காய பொடி சேர்த்து தாளிச்சிருங்க. நான் அதை வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தாளிக்கும் போது நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இது வந்து நீங்கள் சட்னி, சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.